சற்று முன் விஜய் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் திடீர் கைதா? அதாவது தமிழக அரசியலும் தமிழ் சினிமாவும் கவனித்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமாக விவகாரமாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் குடும்ப பிரச்சனை மாறியுள்ளது. அவரது மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படும் விவாகரத்து மனு கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் மற்றும் சங்கீதா கடந்த 1991 திருமணம் செய்து கொண்டனர். லண்டனை சேர்ந்த தொழிலதிபரின் மகளான சங்கீதா விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மனுவில் பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகையுடன் விஜய்க்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த புகார்கள் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக சங்கீதா தரப்பில் கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அந்த நடிகையுடன் விஜய் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததாகவும் பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டதாகவும் சமூக ஊடகங்களில் பரவிய புகைப்படங்கள் குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி சமீப காலமாக சங்கீதாவிற்கு பொருளாதார ரீதியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் இந்த விவகாரம் விஜயின் அரசியல் பயணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. சமீபத்தில் அரசியலுக்குள் நுழைந்து கட்சியை உருவாக்கியுள்ள விஜயின் அரசியல் பிம்பத்திற்கு இந்த விவகாரம் சவாலாக மாறக்கூடும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் சமரச முயற்சியாக விஜய் தனது மனைவி சங்கீதா மற்றும் குழந்தைகளுக்காக சுமார் 250 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடும்பத்திற்கு நிலவும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கவும் விவாகரத்து மனுவை திரும்ப பெறவும் இந்த தொகையை வழங்க அவர் சம்மதித்ததாக சில ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஆனால் இந்த சமரச முயற்சிக்கு சங்கீதா தரப்பு ஒத்துக்கொள்வார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஏப்ரல் 20 நடைபெற உள்ள நீதிமன்ற விசாரணையின் போது இருவரும் நேரில் ஆஜராக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த நாளில் சமரசம் ஏற்படுமா அல்லது சட்ட போராட்டம் தொடருமா என்பது குறித்து தெளிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது விஜய்க்கு அடுத்த ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று வருகை தந்தனர். கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் வந்தவுடன் நுழைவாயில் இருந்த தொண்டர்கள் மூண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முற்பட்டனர். இதனால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சில தொண்டர்கள் கீழே விழுந்தனர். இதில் கை குழந்தைகளுடன் வந்தவர்களும் கீழே விழுந்தனர். உடனடியாக காவல்துறையினர் அவர்களை மீட்டு அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஜயின் வாகனத்தை தொடர்ந்த ஆதரவாளர்களின் வாகனங்கள் வெவ்வேறு இடங்களில் விபத்துக்குள்ளாகி உள்ளன. இதில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விஜய் வாகனத்தை துரத்தி வந்த இளைஞர்களான அருண், விக்னேஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதில் விக்னேஷ் என்ற இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் வேலூரில் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்தார். இன்று தஞ்சாவூரில் வெவ்வேறு இடங்களில் நடந்த சாலை விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விஜய் பங்கேற்கும் கூட்டங்களில் அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஒரு எண்டே இல்லையா என்ற அளவிற்கு பொதுமக்கள் கொந்தளித்து வருகின்றனர்.
இந்த நிலையில் தொடர்ச்சியாக விஜயின் இந்த மாநாடு பரப்புரை என்று விஜய் நடத்தும் நிகழ்ச்சிகளில் மக்களின் உயிர் போவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உயிருக்கு போராடும் விக்னேஷின் தந்தை பாண்டியன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் பால் கடை வைத்துள்ளேன். எனக்கு 2 குழந்தைகள், விக்னேஷ், குமரேஷ் என்ற மகன்கள் உள்ளனர். இப்பொழுது விக்னேஷுக்குத்தான் அடிபட்டுள்ளது. அவனின் நண்பருடன் சென்றுள்ளான். காலேஜுக்கு செல்கிறேன் என காலை 7 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றான். பேட்டரி வண்டி தான் கொடுத்துள்ளோம். அவன் அந்த வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு வேறு வண்டியில் சென்றுள்ளான். காலேஜ் தான் போயிருப்பான் என நினைத்தோம். காலை 11:30 மணிக்கு மேல்தான் விபத்து ஏற்பட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது. தகவலறிந்து அங்கு வந்துள்ளேன். அவனுக்கு தலையில் இரத்த கசிவு இருப்பதாகவும் அதை சரி செய்ய 2 நாட்கள் ஆகும். தற்போது ஐசியூவில் சிகிச்சை பெறுகிறான். பார்த்துவிட்டு செல்கிறோம் என மருத்துவர்கள் சொல்லியுள்ளனர். கால் எலும்பில் அடிபட்டுள்ளது. ஆபரேஷன் செய்ய வேண்டுமென மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். விபத்து எப்படியானது என்று எனக்கு தெரியாது. என் சின்ன பையன்தான் கூறினான். முன்னாடி 2 வண்டிகள் சென்றுள்ளது. பின்னாலிருந்து ஒரு வண்டி இடித்ததில் அவர்களின் வண்டி அப்படியே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக கூறினார். ஆபரேஷன் உடனடியாக செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இரத்த கசிவு நின்றால்தான் சிகிச்சை கொடுக்க முடியும். அதற்கே 48 மணி நேரம் ஆகும் என்கிறார்கள். அதனால் உடல்நலம் குறித்து எனக்கு சரியாக தெரியவில்லை. காலேஜ் சென்று அங்கிருந்துதான் விஜயை பார்க்க சென்றுள்ளான். காலேஜில் வெளியேறினார்களா அல்லது காலேஜில் வெளியேற்றினார்களா, இவர்களா சென்றார்களா என்று தெரியவில்லை. 10 மணிக்கு தான் காலேஜிலிருந்து வெளியே வந்துள்ளான் என்று அவரது தந்தை இந்த செய்தியை பகிர்ந்துள்ளார். இப்படியாக விஜய் நடத்தும் பரப்புரையெல்லாம் பிணக்கிடங்குகளாக மாறி வருகிறது என்று தற்போது எதிர்க்கட்சிகளிலிருந்து அனைவரும் கொந்தளித்து பேசி வருகின்றனர். இப்படி பரப்புரை நடத்தி பொதுமக்களின் உயிர்களை கொல்வதற்காகத்தான் விஜய் இப்படி செய்கிறாரா என்று பொதுமக்களே கொதித்து போயிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது விஜயிடம் இது பற்றி விசாரிப்பதற்காகவும், அது மட்டுமின்றி விஜயின் அந்த பரப்புரை கூட்டங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் சரியான முன்னேற்பாடுகளும் வசதியும் செய்யாததுதான் இதற்கு காரணம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இதனால் தற்போது விஜயை போலீசார் பரப்புரை முடிந்த சில மணி நேரங்களிலேயே விஜயை போலீசார் சுற்றி வளைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அறிந்த தாவேகாவினர் பெரும் பரபரப்பில் உள்ளனர். இந்த நிலையில் விஜயிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும், இதுபோக அவரின் விவாகரத்து விவகாரம் தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.